Hello friends, Assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கு வீடியோவில் அரேபியன் கப்சா ரெசிபி ஒன்று பார்த்துருவோமா. மோஸ்ட்லி கப்சா வந்து சிக்கனோட தான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பீஃபை யூஸ் பண்ணி தான் கப்சா செய்ய போகிறோம். ஸோ வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம கப்சா செய்கிறதுக்கு முதலாவது கப்சாக்கான ஸ்பைஸியை வந்து ரெடி பண்ணிக்கொள்வோம். அதில் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 4 இல்லாட்டி 3 அளவுக்கு கராம்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரே ஒரு பிளாக் கார்டமன் இதையும் சேர்த்துக்கொள்வோம். நம்ம நார்மல் க்ரீன் கார்டமன் வந்து ஒரு 4 இல்லாட்டி 5 சேர்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக பட்டையும் வந்து ஒரு சின்ன பீஸாக சேர்த்துக்கொள்வோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம சூடாக்கி எடுத்துக்கொள்வோம். சூடாக்கும் போது இதில் கலரெல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா சூடாகி அதில் ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். அந்த மிக்ஸு ஸ்பைசி ஸ்மெல் ஒன்று வரும். ஸோ அது வரக்காட்டி நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். வறுத்தெடுத்த இந்த கப்சா மிக்ஸை ஒரு பிளெண்டர் ஜாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இந்த கப்சா மிக்ஸ் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிற கப்சாக்கு போதுமான அளவுக்கு மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கப்சாக்கான மிக்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இதை ஒரு சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகி வர டைமில் ஒரு மீடியம் சைஸ் அனியன் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அனியன் குயிக்காக கலர் மாதிரி வரதுக்காக வேண்டி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி வரும்போது இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகி வர டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம். நெக்ஸ்ட் இதுக்கு டொமேட்டோ பேஸ்ட் கட்டாயமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறச்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து இறைச்சி சேர்த்து நம்ம கப்சா செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு இறைச்சி சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் முள்ளாக இருக்க மாதிரி முள்ளோடு சேர்த்த மாதிரி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதோடய கொஞ்சம் கொழுப்பும் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ரெசிபிக்கு 1 kg பீஃப் தான் யூஸ் பண்ணுறேன். இதையுமே வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை லெமன் ஒரு 3 பீஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இறைச்சியாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக வேண்டி நிறச்சி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதோடய சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய தண்ணியிலே கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வேக விட்டுறணும். இந்த கிரேவியில் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வரக்காட்டியும் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே குக்காக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியெல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கொள்வோம். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து பாஸ்மதி தான். இந்த பாஸ்மதி வந்து நான் 3 கப் அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 கப் பாஸ்மதியோட தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 4.5 கப் அளவுக்கு வரும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து இந்த இறைச்சி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கப்ஸோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஸ்டாக் தான். இந்த சிக்கன் ஸ்டாக் இல்லாமல் கப்ஸா ஒரு நாளுமே செய்ய மாட்டாங்க. நார்மலாக கடையில் செய்யும் போது இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து பவுடராக அவங்க யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த சிக்கன் ஸ்டாக் அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் மிச்சமாக இந்த க்யூப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விருப்பப்படாத காரணத்தினால நான் அதை கட் பண்ணி ஒரு சின்ன போர்ஷனாக மட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் விருப்பம்னு நினச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்தாலும் கூட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் இதுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கொள்வோம். உப்பு சேர்க்கறதுக்கு முந்தி நம்ம சேர்த்துருக்கூடிய அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து கரையும் வரக்காட்டி ஒரு முறை நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. சிக்கன் ஸ்டாக்லேயும் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கிறதுனால அது கரைஞ்ச பின்னாடி தான் நம்ம உப்பே சேர்த்துக்கொள்வோம். இங்கே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இந்த இறைச்சி வந்து நல்லா சாஃப்டாக குக்காக வரக்காட்டி அதை அப்படியே விட்டுருவோம்.
முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு கப்ஸா ரெசிபிக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஜென்டலாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி அப்படியே ஊற விட்டுருங்க. ஸோ அது ஊற டைம் வரக்காட்டி நம்ம இறைச்சி பார்த்துருவோமா. இந்த இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம சேர்த்துடக்கூடிய இந்த பீஃப் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அவனில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த பீஃபோடே சேர்த்து நம்ம ரைஸையும் குக் பண்ணுறதா இருந்தால் நீங்களுக்கு அப்படி கூட குக் பண்ணி எடுக்கலாம். நான் இந்த பீஃபெல்லாம் கொஞ்சம் அவனில் வச்சு எடுத்தால் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக வேண்டி இந்த பீசஸ் எல்லாம் நான் செப்பரேட்டாக எடுத்துடுறேன். இந்த மாதிரி இறைச்சி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இந்த டைமில் இந்த மசாலா தண்ணியோட நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம். இந்த டைமில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஸ் தான், நம்ம சேர்த்துக்கூடிய ரைஸும் அதுக்கான தண்ணியும் வந்து சரியாக இருக்கான்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம எப்பயும் பாஸ்மதி ரைஸ் மட்டும் குக் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கூடிய தண்ணியும் நம்ம சேர்த்துக்கூடிய ரைஸும் வந்து ஒரே அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து குக் ஆகி வரும்போது நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடைய ½ லெமனையும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி குக்காக விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து கப்ஸாட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ரான் ஃபுட் கலர் தான். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து நம்ம பாயில் பண்ண இறைச்சிருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக மேலால் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இந்த இறைச்சி வந்து ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக குக் ஆகினதுனால நீங்கள் அவனில் மிச்ச நேரம் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 20 to 30 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா மேலால் இருக்கக்கூடிய கலர் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கப்ஸாவோட கொடுக்கக்கூடிய ஒரு சட்னி தான், அதை எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். இதுக்கு ஒரு பவுலில் ½ கேப்சிகம் வந்து அதையும் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய பெரிய சைஸில் ஒரு டொமேட்டோ அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கோ. இது கொஞ்சமாக கொரியண்டர் இலையும் ½ லெமனும் அதோடைய 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கப்ஸாக்கான சட்னி வந்து ரெடி ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்றதை பார்த்துருவோமா. தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு வச்சு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் வந்து அது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடைய 1/4 கப் அளவுக்கு ரைசன்ஸும் சேர்த்துக்கொள்வோம். ரைசன்ஸ் எல்லாம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் கப்ஸால மேலாலே சேர்த்தாலே போதும். அதோடைய கொஞ்சமாக கொரியண்டர் இலையும் சேர்த்துட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நல்லா சிம்மரில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம இன்றைக்கான பீஃப் கப்ஸா வந்து ரெடி ஆகிரும். எப்பயும் கப்ஸா வந்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணோன்னா அந்த கப்ஸாவில் நல்ல ஷைனி தன்மை இருக்காது. ஸோ அதனால் எப்பயும் கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அந்த கப்ஸா பார்க்கறதுக்கு நல்ல ஷைனியாகவும் நல்ல அழகாகவும் இருக்கும். ஷிஃப்ரான் ஃபுட் கலரை வந்து நான் இறைச்சி கொஞ்சம் சேர்த்துட்டு தான் அவனில் பேக் பண்ணினேன் இல்லையா. ஸோ அந்த ரெஸ்ட்டாக இருந்த ஷிஃப்ரான் ஃபுட் கலரை வந்து நான் இந்த ரைஸோடு வந்து சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ கிளிப் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த ஷிஃப்ரான் ஃபுட் கலரை இந்த ரைஸோடையே சேர்த்துக்கொள்ளுங்க. பிரியாணி செய்கிற மெத்தடை விட இந்த கப்ஸா செய்கிற மெத்தட் வந்து மிச்சமே ஈஸியான ஸ்டெப்ஸும் தான். அதே மாதிரி ஃப்ளேவர் வைஸும் தான், டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவைப்பட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா நட்ஸ் கூட சேர்த்திங்கன்னா அதுவும் கூட இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வரக்கூடிய ஈத் பெருநாளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். See you soon with another vlog. Thank you.